அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழி, குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற வைகாசி மாத பலன். வைகாசி பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. இருக்கிறதுலே சுப காரியத்துக்கு வைகாசி மாசம் உகந்தது. எல்லாருமே எப்படா சித்திரை முடியும், எப்படா வைகாசி ஆரம்பிக்கும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். கால புருஷனுக்கு 2வது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம். சூரிய பகவான் கால புருஷன் 2வது இடம் என்ன இடம்? வருமானத்துக்கு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம் தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க. ஏன்னா அது அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வைகாசி மாசத்துல, இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க, எல்லா சுபகாரியம் பண்ணிக்குவாங்க. வீடு கிரக பிரசவம் பண்றவங்க, திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும். எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க. எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது. முருகனுடைய அருள் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சகம் கிடைக்கும். எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல 4 பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும். இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க. இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. எப்ப? வைகாசி மாசம் 15ஆம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு. இது நிவர்த்தி ஆகுது. மெயினா இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு. மூர்த்தம் பார்ப்போம். சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்பிறை மூர்த்தம் தான். வைகாசி மாசத்துல கரெக்டா 6ஆம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது. திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம். நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாசத்துல 6ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி மாசம் 13ஆம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான். இதுவும் சூப்பர் மூர்த்தம், ஆனா தேய்பிறை மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அடுத்து பார்த்தோன்னா வைகாசி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா மூர்த்தம் பாருங்க. வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி 27ஆம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க. இது மெயினா வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 2 4 மூர்த்தங்கள் பாருங்க. எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே வருது பாருங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப மூர்த்தம் வருது. திங்கட்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது. அடுத்து 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம், கடைசி மூர்த்தம். இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான். இதான் இந்த மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள். இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. பயங்கரமான புத்திசாலி ராசிய சொல்றாங்க. மிதுன ராசிய பயங்கரமா யோசிப்பாங்க. இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா திங்க் பண்ற குணம் பயங்கரமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணுங்கிற யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதுன ராசி சொல்றாங்க. நிறைய பேர் பாருங்க இந்த ராசியில பார்த்தா இது உபய ராசிங்கிறாங்க. பேங்க், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம், பிரஸ், செல்போன் பாருங்க எதுனாலும் நோண்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா பயங்கரமான ஒரு குணம் விட்டு ஒரு டேலண்டான குணம் இருக்கு. அதை வெளியில கொண்டாந்தாலும் கண்டிப்பா மிதுன ராசிக்கெல்லாமே வெற்றி அடைச்சிருவான்.
எப்போதுமே சிரிப்பை வெளியில காட்டக்கூடியதாங்க மிதுன ராசி. கோபத்தை காட்ட மாட்டாரு தெரியுங்களா? இவர்கிட்ட நீ கோபத்தை அதிகமா பார்க்க முடியாது. கோபம் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும். அதான் மிதுனம். அப்படியே சாந்தமான குணம் இருக்கும், அதாங்க மிதுனம். அமைதியான குணம், அமைதியான சிந்தனை. ஒருத்தனை வீரனா போய் அடிக்க மாட்டாரு, அறிவால ஒருத்தனை அடிச்சிருவாரு. நல்லா பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன். இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். இப்ப மிதுன ராசிக்கார பிறந்த காலையில் நீங்க 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. மிருகசீர நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க ஒரே மாதிரி கிரக அமைப்பு திசாபுத்தி நடத்தாது. நீங்க பிறந்த நேரம் பாத்தீங்கன்னா அதான் லக்ன புள்ளிங்கிறாங்க. அந்த லக்ன அடிப்படையில 9 கிரகங்கள் ராசி கட்டத்துல இருக்கும். அதுல எந்த கிரகம் யோகமான கிரகம், யோகமான திசைன்னு தான் யோகமான பலனை கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமான திசை நடக்குதோ அந்த பலவீனமான கிரகம் அந்த பலவீனத்தை கொடுக்கும். அதை விட புத்திம்பாங்க, திசா புத்தி. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? திசா புத்தி. அதுதான் உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது, இது நல்லா இருக்கும், இது சரி இருக்காது, இந்த மாதிரி விஷயத்துல இதுல கவனமா இருங்க, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே அந்த ஜோதிடர் சொன்னாரியா, அதை நான் கவனிக்காம போய் நான் சரியா மாட்டிக்கிட்டேன்பாங்கல்ல. இதுதான் திசா புத்தி, கரெக்டா அது வேலை செய்யும். ஏன்னா அதுதான் உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புள்ளியை வச்சுதான் கண்டிப்பா அந்த கிரகம் வழி நடத்தி கொண்டு போகும். அந்த லக்ன புள்ளியில உள்ள கிரகமும் இந்த கோச்சார கிரகமும் ரெண்டும் சந்திக்கும் பொழுது அங்க நல்ல கிரகம் நல்ல யோகத்துல இருந்தா அங்கே யோகமான பலனை வரக்கூடிய இந்த கோச்சார பலன் கொடுக்கும். அங்கே பலவீனமா இருந்தா இங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்காது. அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் எடுங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். லக்ன அடிப்படையில தாங்க விதி ஜாதகம், ராசி அடிப்படையில இப்ப கோச்சார பலனுங்க. இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. கோச்சாரத்தை வச்சு சந்திரனை வச்சுதான் சொல்ல முடியும். உங்க மனநிலையை வெளியில காட்டுறதாங்க கோச்சாரம். உங்களுக்கு இப்ப என்ன ஆசை வரும்னா கோச்சார பலன் பார்த்தாங்க சொல்ல முடியும். இந்த ஆசை இப்படி இருக்குது, இந்த காட்டை வெளியில காட்டக்கூடியதுதான் இந்த சந்திர பகவான். அதான் கோச்சார கிரகம்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறா, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும். இப்ப இந்த வைகாசி மாசம் எல்லாருமே வைகாசி மாசம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பாருங்களேன். சுபகாரியம் வீட்டுல ஒரு சுபகாரியம் கண்டிப்பா வைகாசி மாசம் நல்லா அந்த மாசத்தை எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. சுப மாதங்கள்னா காலபுருஷனுக்கு அது 2வது இடத்துல இருந்து சூரியன் சஞ்சாரம் செய்யறதுதான் வைகாசி மாசங்கிறாங்க. தன லாபம், வருமானம், இன்கம், குடும்பம் எல்லாமே அமையிறது வைகாசி மாசம் தான். அதனால இந்த மாசத்தை ரொம்ப அதிகமா எடுத்துப்பாங்க. சுப முகூர்த்தங்களுக்கு இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க. இந்த காலகட்டம் இந்த மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படுற கடைசி மட்டும் பார்ப்போம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யுது பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கன்னிகா ராசியில 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 11ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு 11ஆம் பாவத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து 12ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல 3 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. 3 கிரக பயிற்சிகள் வருது. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் செவ்வாய் பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 11ஆம் பாவத்துக்கு லாபத்துக்கு வர்றாரு. 19ஆம் தேதி வைகாசி மாசம், தமிழ் மாசத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. வைகாசி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லாபத்துக்கு வர்றாரு. அடுத்து 18ஆம் தேதி புதன் பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கு போறாரு. இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம்.
உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தாருங்க. இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தாரு. நீசமான பலன். அங்க நீசனா ஒரு கிரகம் சுத்திர பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இங்க பலம் இழந்துட்டாங்க. யார்? மிதுன ராசிக்காரங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். யார் ஜாதகத்துல லக்னாதிபதி சரியில்லையோ இல்ல தசாபதி சரியில்லையோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க, கண்டிப்பா பாருங்க. உடல் உபாதை இருந்தா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. கால் வலியா இல்ல இடுப்பு வலியா? நல்லா பார்க்கணும். கால் வலியா இடுப்பு வலியா, இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனையா இல்ல இடத்துல பிரச்சனையா பூமியில பிரச்சனையா கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை சந்திச்சியான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமா கேளுங்க. இல்ல மாமனார் மாமியா உறவுக்கு அங்கே பிரச்சனையா கேட்டு பாருங்க. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல, பண்ண முடியல, இதையும் கேட்டு பாருங்க, ஏதாச்சும் சொல்லுவாரு. ஆமாங்க, ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேன், என்னதுல ஒரு 40-50 நாளா எனக்கு சரியாக இல்லை, ஒரு மைண்ட் சிந்தனை என்கிட்ட கிடையாது, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போறாங்க என்னை அப்படின்னு சொல்லுவாரு மிதுன ராசிக்காரங்க. ஒரு 40 நாளா என்னை ஏமாத்திட்டு போறாங்க, எந்த ஒரு யோகத்தையும் என்னால பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது, அதாவது சூரியன் நீசமாயி இருக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப நிறைய பேருக்கு 40 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல கண்டிப்பா ஒரு சில தடையில சந்திச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக சொல்றேன். இவருடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை எல்லாமே பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா உண்டுங்க. மிதுன ராசிக்கு கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கணும். வாழ்க்கையில எல்லாமே ஒரு தடையில சந்திச்சிருக்கணும்னு சொல்லி காட்டுது. தொழில் சரியா அமையல, வேலை உத்தியோகம் இடம் மாறிட்டாங்க, வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல, அதுல ஒரு கலகம், அதுல ஒரு பிரச்சனை, சிறு இடமாட்டம், சம்மந்தம் இல்லாம வேலையை உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம இடத்த மாத்தி போடுறது, வெளிநாட்டுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணி அந்த வேலை கிடைக்காம போயிடுது, எல்லாமே நிறைய தடையை சந்திச்சுட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. 11ஆம் இடத்துல புதன் வந்துட்டார். என்னைக்கு அவர் நீசத்துல இருந்து வெளில வந்தாரோ அதுல இருந்து யோகமா தான் இருக்கு. இனிமே ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது, உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. வெளிநாடு போக போறீங்க, வெளியூர் போக போறீங்க, ஒரு சிறு இடத்தை மாத்த போறீங்க. நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், நான் தொழில் பண்றேன், நான் இடத்த மாத்த போறேன், இடத்த ஷிஃப்ட் பண்ணலாம்னு பாக்குறேன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஒரு சிறு இடமாற்றம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பண்ணிக்க, நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுத்துருவாரு. இங்கேயும் வேலை பார்க்கறவங்க கண்டிப்பா இடத்த மாத்தக்கூடிய யோகம் உண்டு. நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறத கொஞ்சம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நான் சொல்றது 18ஆம் தேதிக்கு அப்புறம், வைகாசி 18க்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு யோகத்தை கொடுத்தா திருமண பேச்சுனா கண்டிப்பா முடிஞ்சிடும். திருமண வாழ்க்கை நிறைய பேர் முடிஞ்சிடும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டையுமே யோகமா இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி காதல் திருமணத்துல இப்ப சம்மதம் கிடைக்கல, இப்ப பெற்றோர் சம்மதம் கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் ரெண்டுமே யோகமா இருக்கு பாத்துக்குங்க அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நம்ம இனிமே தைரியமா சொந்தமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியே செவ்வாய் உங்களுக்கு பலமா இருக்காரு 10ஆம் பாவத்துல. அப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில மிகப்பெரிய இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார். லாபத்தை ஒரு கொடுக்குறாரு தொழில் சம்பந்தமாக. அப்ப இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும். இன்கம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இனிமே வருமானத்துல சொல்றேன், தடைகள் இருக்காது. ஆனா ஒரு விரைய செலவு கண்டிப்பா இருக்குது. ஏதோ வீடோ இடமோ பூமியோ நீங்க 18ஆம் தேதி கட்ட போறீங்க, இல்ல வாங்க போறீங்க. ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாக போகுது, அரசாங்கம் மூலமா ஒரு உதவி கிடைக்க போகுது. நிறைய பேர் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க, தைரியம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா 100% வெளியில அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறார். அதே மாதிரி தலைமை பொறுப்பு, தன்மானம் எல்லாமே தேடி வருது. தொழில லாபங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசியல் ஃபீல்டு நல்ல பட்டையை கிளப்புவாங்க. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அரசியல்வாதிக்கலாம். அப்ப நல்ல அனுகூலம் தேடி வருது. பெருங்கொண்ட பணம், நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல, அவங்களாம் அந்த யோகம் சூப்பரா இருக்கு. இந்த டைம்ல பாத்துக்கோங்க. ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா உங்களுக்கு உங்க ராசி பிரகாரம் 11ஆம் வீட்டதி செவ்வாய் தான். ராகுட சேர்ந்துட்டு அப்ப வெளிநாடு வெளியூர் கரன்சி கண்டிப்பா கிடைக்குது. அது இல்லாம 11ஆம் வீட்டதி 11ஆம் வராது. எப்ப 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் வெளிநாட்டு யோகம் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க. கண்டிப்பா யோகம் இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரைய பண்ணாம ஜாதக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும். கமிஷன் வேலை நீங்க தானே பண்ணுவீங்க. மிதராசிக்கு கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு பொருளை வச்சு கமிஷன் வச்சு விற்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு சூப்பரா பண்ணுவீங்க. பிரஸ்ல வேலை பார்ப்பீங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க உங்களுக்கு எழுத்து கணிதம், பேங்க்ல வேலை பார்ப்பீங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஒரு காலி இடத்த வாங்கி விற்கிறது பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். வட்டி தொழில் நீங்க இருப்பீங்க உள்ளுக்குள்ள, வட்டி தொழில் சூப்பரா இருக்கும். நகைக்கடை, இந்த பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் கமிஷன் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு மிதுன ராசி என்பவர்களுக்கு.
பெண்களுக்கு எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாங்க. இரும்பு தொழில், நெருப்பு தொழில் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போகிறோம். முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம் இருக்கும். இவர் எப்போதுமே பயப்பட மாட்டார், தன்னம்பிக்கை விட மாட்டார். நிறைய இந்த போலீஸ், ராணுவம், காக்கி யூனிஃபார்ம், கட்டிடத்துறை, அடுத்து டாக்டர், மருத்துவம் எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், எழுத்து கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. எல்லாமே யோகமா இருப்ப சொந்த கால நிற்பாங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது, தொழில் பண்ணக்கூடிய தொழிலை சேஞ்ச் பண்றது, வேலை ஊற்றியது இடத்த மாத்துறது பண்றது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். எப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். மாணவர்கள்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா இனிமே யோகமா வரும் உங்களுக்கு. இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு தைரிய குணம், தன்னம்பிக்கை விட மாட்டேங்க. எல்லாமே உங்களுக்கு பக்கம் தேடி வருது பாருங்க. விடாம முயற்சிப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றி வந்துடும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு நிறைய கடன் சுமை ரொம்ப இருந்துச்சு பாத்தீங்களா? கடன் சுமை, நிறைய உடம்பு பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பண விரயங்கள், லாபங்கள், விரயங்கள், இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே. எதிரி, பகை, ஏதாச்சும் ஒரு கலகம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, அம்மாவுடைய உடல் பிரச்சனை, உங்களுடைய உடம்பு பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இனிமே இருக்காது. இனிமேல் லாபமா வரும். எது பார்த்தாலும் இன்கம், அப்படி லாபம் சூப்பரா இருக்கும். வேலை ப்ரொமோஷன் தேடி வரும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும். சகோதர சகோதரிமான ஒரு முன்னேற்றம் வரும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கம் ஒரு முடிவுக்கு வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றியா வரும். வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்தான் உங்க எல்லாமே வெற்றியா வரும். இப்ப கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. இது எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கும். ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி, எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். அமைதியான குணம் இருக்கும். அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இருக்கும். குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தன்மையான குணம் இருக்கும். சொந்த கால நிற்பாங்க. இவங்க சொந்த காலம் நிக்கணுங்கிற எண்ணம் மனசுல ஓடும். பொதுமக்களுடைய தொடர்பு ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க. மக்களுடைய தொடர்பு ரொம்ப ஆசை இருக்கும். லைஃப்ல எல்லா விஷயத்தையும் தாண்டி தடையில தாண்டி வரும். இனிமே தடையில தாண்டி வர மாட்டாங்க. எந்த காரியம் எடுத்தாலும் வெளில வெற்றியா வருது. எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வருது. இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு விரைய செலவு, சுப செலவா வருது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ போறீங்க. அது மட்டும் இல்லாம புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு சுப விரைய செலவு பண்ண போறீங்க. அதான் சொல்லல, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, திருமண செலவோ, சுபகாரியமோ கண்டிப்பாக நடக்க போகுது. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். நண்பர்கள் பழக்கம் நல்லா இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் இருக்கும். வெளியூர் யோகம் இருக்கும். எல்லாமே சூப்பரா அமைச்சுக்கலாம். கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. இதுல கொஞ்சம் மட்டும் கவனமா இருந்துங்க. டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. காசு பணம் கொடுக்கல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டைமிங் சூப்பர். வரக்கூடிய வைகாசி மாத பலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமையும்.